ராவணனின் வேதனை மற்றும் சாமகீத இசையின் மகிமை. அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் ராவணனின் விழிகள் பிதுங்கின, தோள்கள் நெறிபட்டன. அவன் துடித்து விழுந்தான். அழுது அரற்றிக் கொண்டிருந்த அவனுக்கு முன்பாக வாகீசர் முனிவர் தோன்றினார். ராவணா, அழுவது பயனில்லை. சிவனின் கோபம் தணிய சாமகீதம் பாடு என்று முனிவர் கூறினார். தவறை உணர்ந்த ராவணன் சிவனது மனம் உருகுமாறு சாமகானம் பாடினான். அந்த இனிய இசை முழு உலகத்திலும் பரவியது. தேவர்கள் மகிழ்ச்சியால் தங்களை மறந்து ஈடுபட்டனர். சிவபெருமான் இசையில் மகிழ்ந்தார். அவர் தன் காலிலிருந்து கட்டை விரலை எடுத்து இராவணனின் துயரத்தை நீக்கினார். ராவணன் மலையை மீண்டும் கீழே வைத்துவிட்டு இசையை நிறைவு செய்தான். சிவபெருமான் அவனுடைய பக்தியை உணர்ந்து அவனுக்கு 30 முக்கோடி கால ஆயுளும் சந்திரகாசம் என்ற வாளும் அதிகமான பலமும் அனைத்தையும் விட உயர்ந்த ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் வழங்கினார். இந்த திருவிளையாட்டின் காரணமாக ராவணன் சிவபக்தியில் மேலும் சிறந்தான்.